Infinixல இருந்து Infinix Smart 5 அப்படின ஒரு மொபைல் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. Infinixோட ஸ்மார்ட் சீரிஸ் டிவைஸை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே, லார்ஜ் பேட்டரி பேக்கப் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது உள்ள அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணுவோம். இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. Infinixல இருந்து பட்ஜெட் செக்மென்ட்ல நிறைய சூப்பரான மாடல்ஸ் வந்து தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Infinixல இருந்து நிறைய மாடல்ஸ் வந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் தான் Infinix பிராண்ட்ல ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி Infinix பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? பட்ஜெட் செக்மென்ட்ல சூப்பரான மொபைல்ஸ் லான்ச் பண்றதா, இல்ல Infinix மொபைலோட டிசைனா, இல்ல கேமராவா, இல்ல பெர்ஃபார்மன்ஸா, இல்ல பேட்டரி பேக்கப்பா? சோ Infinix பிராண்ட்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த Infinix Smart 5 அன்பாக்ஸ் பண்ணி ஒன் பை ஒன்னா டீடைலா பார்ப்போம். முதல்ல பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எப்பயும் போல Infinix பாக்ஸ் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது. மேல Infinix Smart 5 அப்படின்னு சொல்லி பெருசா கொடுத்து கீழ வந்து 6000 mAh, இந்த பக்கம் MediaTek Helio G25 அப்படிங்கற அதோட ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ எப்பயும் போல ஒரு நார்மலான பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்படிங்க ரியல்ல வந்து அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ வந்து அதோட சார் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஹெட்க்கு 0.246 இருக்குது, பாடிக்கு 0.562 இருக்குது. ரொம்ப ஒரு கம்மியான சார் வேல்யூ தான் இருக்குது. அதனால ரேடியேஷன் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்ஸ்க்குள்ள என்னலாம் இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அது மேல ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்பவும் போல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சோ அதை எடுத்து தனியா வச்சிருவோம். அப்படியே ரியர்லயும் ஒரு கவர் கொடுத்திருக்காங்க. ரியர்ல அந்த கவரை பிரிச்சோம் அப்படின்னா அந்த ரியர் டிசைன் வந்து நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜெம் கட் டிசைன் பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. சோ இத பத்தி நம்ம அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். மொபைல் அப்படியே பக்கத்துல வச்சிருவோம். இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு 5 வாட் அடாப்டர் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கு அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு ரியர் கேஸ் கொடுத்திருக்காங்க. கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. TPU கேஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெருசா ரியர் கேஸ் வந்து யாரும் ஆஃபர் பண்றது கிடையாது. பட் Infinix வந்து ஆஃபர் பண்றாங்க. நல்ல விஷயம். ஒரு சில பிராண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. பாக்ஸ்க்குள்ள இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை பாக்ஸ்க்குள்ள. இப்போ மொபைலை பற்றி நம்ம டீடைல்டாக பார்ப்போம். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல எதுவுமே கிடையாது. ரைட்ல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.82 இன்ச் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு லார்ஜான டிஸ்ப்ளே இருக்குது. வீடியோ பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த டிஸ்ப்ளே. இத வந்து அவங்க சினிமேட்டிக் டிஸ்ப்ளே அப்படினு சொல்றாங்க. பட் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. இருந்தாலும் HD பிளஸ் டிஸ்ப்ளேல நம்ம வீடியோ பார்க்கும்போது அந்த கலர்ஸ், அந்த ஷார்ப்னஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். இது போக 90.66% வந்து ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. வாட்டர் டிராப் நாட்ச் டேல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறதுனால வாட்டர் டிராப் நாட்ச் டேல தான் கொடுப்பாங்க. அது போக ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 20.5:9 வருது. பிரைட்னஸ் வந்து 440 nits கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் வந்து இன்டோர் அவுட்டோர் சன்லைட்ல பாக்கும்போதும் ஓரளவு நல்லாவே தெரியுது டிஸ்ப்ளே. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்படியே இங்க ரியல்ல வந்து அப்படினா ஜெம் கட்ல ஒரு டெக்ஸ்சர் டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு இந்த லைன் போற மாதிரியான ஒரு டிசைன் வந்து நல்லாவே இருக்கு. அது போக ரியர்ல ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள கேமரா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஒரு குவாட் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். பட் குவாட் கேமரா கிடையாது. இங்க வந்து டுயல் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அது போக டுயல் கேமரா கொடுத்ததும் சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல ஒரு மாசிவான 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாலுமே இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8.9mm திக்னஸ் தான் இருக்குது. சோ இவ்வளவு ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்து நல்லாவே இந்த மொபைலை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் நல்லாவே இருக்குது. அடுத்ததா இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல வந்து டுயல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 13 மெகாபிக்சல் இருக்குது. அதுக்கு அப்புறம் ஒரு AI சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம அவுட்டோர்ல போட்டோஸ் எடுக்கும்போது நல்ல லைட்டிங்ல போட்டோஸ் எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாமே
நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லா கலர்ஃபுல்லாவும் நல்ல ஷார்ப்பாவும் டீடைல்டாவும் இருக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு மேக்ஸிமம் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல போட்டோ குவாலிட்டி ஆஃபர் பண்ணுது. அது போக நம்மளால ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்துக்க முடியுது. போர்ட்ரைட் ஷாட், bokeh மோட், பியூட்டி மோட், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்பவும் போல Infinixல கொடுக்கிற எல்லா ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் லாங்கான ஷாட் எடுக்கும்போது போட்டோஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா விழுகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கும்போது போட்டோ வந்து நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல சூப்பராவும் இருக்குது. நான் சாம்பிள் போட்டோஸ் கடைசியா காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வரும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபியுமே நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து நல்ல சூப்பராவே இருக்குது. ஆனா கொஞ்சம் இன்டோர்ல வந்து நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படினா ரொம்ப நாய்ஸ் தெரியுது. அந்த அளவுக்கு கிளியரான போட்டோஸ் கிடைக்கல. அதனால லைட்டிங்ல நம்மளால நல்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அது போக இந்த மொபைல்ல இன்னொரு பிளஸ் என்னன்னா ரியல்ல வந்து ஒரு குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சோ அத போட்டு லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரான அவுட்புட்ல நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி செல்ஃபிக்கும் இங்க ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி லோ லைட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் நம்மளால எடுத்துக்க முடியுது. சோ ஓவராலா கேமரா பேக்க பொறுத்தவரை ஒரு நல்ல டீசென்ட்டான கேமரா பேக் கொடுத்திருக்காங்க. சோ லைட்டிங்ல நம்மளால நல்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்க. சோ சாம்பிள் போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தனா இங்க MediaTek Helio G25 அப்படிங்கற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஆனா இது ஒரு 2GB RAM மொபைல் அப்படிங்கறதனால பெருசா கேமிங்க்குன்னு யாரும் வாங்க மாட்டாங்க. அதிகமா ஆப் யூஸ் பண்றதுக்கு, வீடியோஸ் பார்க்கிறதுக்கு, கால் பேசுறதுக்கு, சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த மொபைல் வந்து பெருசா விரும்பி வாங்குவாங்க. சோ அத பொறுத்தவரை இந்த G25 ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு செக் பண்ணேன். அந்த கேம் குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாவே எடுத்தது. மத்தபடி விளையாடும் போது பெரிய அளவுல லாக் தெரியல. சோ இது வந்து ஷார்ட் டர்மா செக் பண்ணதா, லாங் டர்மா செக் பண்ணிட்டு இன்னொரு வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஓரளவு கேம் வந்து விளையாண்டுக்க முடியுது, பட் பெரிய அளவுலலாம் விளையாட முடியாது. இந்த G25 ப்ராசஸர் வந்து ஒரு 2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ஒரு 12nm ப்ராசஸர். G35 ஓட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா கொடுக்கும். மத்தபடி G35 க்கும் G25 க்கும் பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் இருக்காது. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படினு பாக்கும்போது Android 10 ஓட XOS 7.0 கொடுத்திருக்காங்க. இந்த XOS 7.0ல நிறைய ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. அது போக எப்பவும் வர மாதிரி ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்பும் நிறைய கொடுத்திருக்காங்க. அது தேவையில்லை அப்படினா நம்மளால மேக்ஸிமம் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. நிறைய ஒரு சில கேம்ஸ் தான் அதிகமா ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கறத அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அது போக எப்பவும் போல Infinix ஆப் அதெல்லாமே இருக்கதா செய்யுது. சோ XOS 7.0 பொறுத்தவரை நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படினா நம்ம கேமரால போட்டோஸ் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிடும். அது என்ன திங்ஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டோஸ் எடுக்கிறத அதை ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டரான அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ கொஞ்சம் நம்மளால போட்டோஸ்ல வந்து டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது அது ட்ரீ, கிராஸ், ஸ்ட்ரீட் வியூ இந்த ஆப்ஷன் எல்லாமே இதுல காமிக்குது. அடுத்து இதுல ஸ்மார்ட் வைஃபை கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து வீட்ல வைஃபை இல்ல கம்பெனில வைஃபை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மொபைல்ல நீங்க டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி வைஃபை சேவ் பண்ண ஏதாவது ஒரு பிளேஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி டேட்டா கனெக்ஷன்ல இருந்து வைஃபையை அதுவா சேஞ்ச் பண்ணிடும். அந்த இடத்துல போனோடனே நீங்க டேட்டா கனெக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு வைஃபையை ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சோ ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த இடத்தெல்லாம் ஆல்ரெடி கனெக்ட் ஆகி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற வைஃபை இருக்கிற இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறோமோ அப்போ நம்மளுடைய டேட்டா கனெக்ஷன் ஆஃப் ஆகி வைஃபை ஆன் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சூப்பரான ஃபீச்சர் அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார்மே மல்டி ஃபங்க்ஷன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அக்யூரேட்டாவே அன்லாக் பண்ணுது. 1 செகண்ட்ல நம்ம வச்சு எடுக்கிறதுக்குள்ள அன்லாக் பண்ணிடுது. ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குது. அது போக இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய கால் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், அலாரமை கட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் யூஸ் ஆகுது. அதுதான் அவங்க மல்டி ஃபங்க்ஷன் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் இங்க ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துலயே ரொம்ப ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணிடுது. அடுத்து இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை DTS சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்க நல்லா மியூசிக் கேக்குறீங்க அப்படினாலுமே இது ஓரளவு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இந்த DTS ஆப்ஷனுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் மியூசிக், வீடியோ, கேம் அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வீடியோ பாக்குறீங்களா இல்ல மியூசிக் கேக்குறீங்களா இல்ல கேமிங்கா, உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் இருக்கணும் அப்படிங்கறதையும் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க DTS அப்படிங்கிற ஒரு ஆப் குள்ள. அது ஒரு வித்தியாசமான ஃபீச்சரா இருக்கு. அதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நெட்வொர்க், கால் குவாலிட்டி இது ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் பெருசா இல்ல. ஃபைனலா இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள
செக்மெண்ட்ல 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோ இல்ல பாக்ஸ்க்குள்ள அடாப்டரோ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சோ இது வந்து ஓரளவு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லாங் டர்மா பேட்டரி நிக்கணும், அதுவும் 2 நாளைக்கு சார்ஜ் நல்லாவே நிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா தெரியும். அது போக இந்த பேட்டரி கெபாசிட்டி வந்து நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பவர் மராத்தான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அந்த பவர் மராத்தான்க்குள்ள போய் நம்ம தேவையான விஷயங்களை பேட்டரியை ஆப்டிமைஸ் பண்ணும்போது நார்மலா பேட்டரி பேக்கப் இருக்கிறத விட ஒரு 25% எக்ஸ்ட்ராவான பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அதாவது நார்மலா 1.5 நாள் வரும் அப்படின்னா 2 நாள் நம்ம யூஸ் பண்ற மாதிரி அதுல ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். அதுலயும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இதுல ஆப்டிமைஸ் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்றாங்க. 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ண போறாங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 7199 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து சேல் பண்ண போறாங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு 6000 mAh மேசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. அது போக ரியர் கேஸ் கொடுக்குறாங்க, ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய G25 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த பிரைஸ்க்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ்மே கொடுக்குறாங்க. நீங்க ஒரு நான் கேமரா இருந்து ஒரு லார்ஜ் டிஸ்ப்ளேல ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட இருக்கிற ஒரு Infinix மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதுல வந்து மொத்தம் 4 கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ, இது போக கிரீன், பிளாக், பர்பிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கலர் வேரியன்ட்ல இந்த மாடல்ஸ் வந்து வரப்போகுது. சோ Infinix லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Infinix Smart 5 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைலை பத்தின டீடைல்டான ரிவ்யூ இல்ல 30 டேஸ் இல்ல 15 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ வேணுமா அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு வருதோ அதுக்கு நான் டீடைல்டா ஒரு ரிவ்யூ பண்ண முயற்சி பண்றேன். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸ் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.